நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹே ராகுல், என்ன மச்சி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடு பக்கத்தில் தான், அதான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டேன். ஹே, டிக்கெட் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாம்மா, பாப்பலாம். ஹே, எதுக்கு டல்லா இருக்க? என்னாச்சு? இல்லைடா, ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன். என்னடா ஆஃபீஸ் டென்ஷனு? உன் ஆஃபீஸ்க்கு என்னடா குறைச்சல்? சுந்தரம் சாரோட ஜூனியர் உன்னை பார்த்து நாங்களாம் புறாம ஓட்டுட்டு இருக்கோம். வெளிலேருந்து பார்க்குறதுக்கெல்லாம் சூப்பராக தான் இருக்கும், உள்ளே இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம் புரியும். ஐயோ, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டைப்டா. சுந்தரம் சாரை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. நம்பி சார் அமைதியாக தான் பேசுவார், ஆனால் ஷார்ப்பாக பேசுவார். ராமு அன்சாரோட ஏன் வேலை செய்கிறோன்னு நினச்சாவே எங்கேயாவது போய் முட்டிக்கலாம் போல் இருக்கும். எப்போ திட்டுவார், எப்போ கோவமாக இருக்கார், எதுவும் புரியாது. சீனியர் ஒருத்தர் இருக்கார் கோதண்டம்னு, எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பார். எல்லா வேலையும் என் தலையில் போட்டு ஜாலியாக இருப்பார். டெய்லி அந்த ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கு எனக்கு எரிச்சலாக இருக்குது. ராமோகன் சார் கூட இதை கேஸில் மாட்டிட்டு இருக்கார் போல இருக்க. ஐயோ, ஆஃபீஸ்க்கு டெய்லி ஒரு ஆன்ட்டி வருவாங்க, சூப்பராக இருப்பாங்க பார்க்க. ராமோகன் சாரோட கிளைண்ட்டுன்னு தான் எல்லோரும் நினச்சோம். கிளைண்ட்டாக மட்டும் இருந்தா கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் எதுக்கு ஆஃபீஸ் வரணும் சொல்லு? அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். போலீஸ் வந்தாங்க, ராமோகன் சாரை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. ராமோகன் சார் பாவம் அப்செட்டாக இருந்தார். சுந்தரம் சார் டெல்லியில் இருக்கார், இங்கே வரதே இல்லை. அஸ்வின் சார் மேரேஜ் லைஃபு, முன்ன மாதிரி ஆஃபீஸே இல்லைடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை கற்றுன்னு வெளில வந்துரு. சுந்தரம் சாரோட ஜூனியர் சொன்னால் கேஸ் நிறையா வரும்டா. அதுக்கு தான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இன்னும் 2 வருஷம் அப்புறம் வெளியே வந்துடும்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. ஷரதா, எனக்கு லதான்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணு பேர் ஜானவியா. அவங்க ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று பண்ணேன், அவங்களோட பேசி அவங்க டீட்டெயில்ஸ் வாங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். அவங்க நம்பரை உனக்கு அனுப்புகிறேன். ஓகே. யா, வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் வருவது சனி, ஞாயிற்றுக்காக எப்பவுமே வருவான் இந்த மணி. யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஆதித்யாவும் அவங்க நண்பர்கள் 4 பேரும் ராப்பகலா தூங்காம சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணாங்க. அதுல ஒருத்தவன் தான் இந்த குற்றம் சாட்டப்பட்ட அசோக். அந்த சாஃப்ட்வேரை திருடி இந்த கம்பெனி கிட்ட அவர் வித்துட்டாரு. ஆதித்யாவோட அழிவுக்கு அவரே வித்துட்டாரு. அதனால என் கட்சிக்காரர் அவரை திட்டாரு. எது தரப்பு வக்கீல் நம்ம எல்லார் காதலையும் பூவை சுத்திட்டாரு. I object, Your Honor. எனக்கு பிடிச்ச ஜூஸ் சப்போட்டா. அசோக்கு நீ என்ன சப்போட்டா? சாஃப்ட்வேர் என்ன விளையாட்டா? கூடிய சீக்கிரம் உனக்கு காமிக்கிறேன். டாட்டா டாட்டா டாட்டா. யுவர் ஆனர், நீங்க சின்ன வயசுல உங்க அப்பா கிட்ட என்ன ஆனர் கேட்டிருப்பீங்க? ஒரு லாலிபாப். நீங்க கொஞ்சம் உங்க தங்கச்சி கொஞ்சம் கொடுத்துட்டு வாயை கூட தொடைக்காம அப்படியே விளையாட போயிருப்பீங்க ஒரு ஆனர். ஆனா என் கட்சிக்காரர் என்ன தெரியுமா ஆனர் கேட்டாங்க? கம்ப்யூட்டர் கேட்டாங்க யுவர் ஆனர், கம்ப்யூட்டர் கேட்டாங்க. ஐயோ, அப்பவே அவங்க ஒரு குட்டி பில்கேட்ஸ் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து நீங்க சாஃப்ட்வேர் திருடினா சும்மா விட்டுடுவோமா? ஏ சாஃப்ட்வேர் நோட்டு நோட்டு, நீ நீட்டு நீட்டு, இல்லடா நீ ஃபீல்ட்ல இருந்து அவுட்டு அவுட்டு. But why? Because the defense lawyer is always wrong. ஜட்ஜே கை தட்டும் போது நீங்க உக்காரலாம். மிஸ்டர் மணி, ப்ளீஸ் கம் டு தி பாயிண்ட். வர யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் மாதிரி வெறும் காட்சி பொருளா வந்துட்டு போகாம தேவைப்பட்டா சாட்சி குண்டலி இருப்பா இந்த மணி. யுவர் ஆனர், நாம நட்டு வச்சிருந்த மரத்துல வந்த பழத்தை நாம தான் சாப்பிடணும். மத்தவங்க பறிச்சா
மனசு தாங்காது யுவர் ஆனர். யாரோ ஒழிக்க யாரோ கொண்டாட இந்த கோர்ட்டும் நீங்களும் அனுமதிக்க போறீங்களா யுவர் ஆனர்? அனுமதிக்க போறீங்களா யுவர் ஆனர்? நம்ம போட்டிருக்க சட்டை வேணா கருப்பா இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்க மனசு வெள்ளை நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு யுவர் ஆனர். டே அசோக், do not suppress, oppress, depress us. நானே சொல்றேன் யுவர் ஆனர். அடர் அடர் அடர். தப்பு பண்ணாத அசோக், அவனை வச்சு நீ பண்ணாத அசோக். மணி மணி, நான் எங்க இருக்கேன்? உகாண்டாவில். பகல்லே கனவா? இங்க இருந்து கோட்டைங்க. பகல்ல கனவு காண்றவங்கள பாத்திருக்கேன், டிராமா பண்றவங்கள இப்பதான் பாக்குறேன். கனவா? உங்க ஃப்ரெண்ட் ஆதித்யா கேஸ் தான் போயிட்டு இருந்தது. ஐயா டிஆர் ஸ்டைல எப்படி திரும்ப வாதாடிட்டு இருந்தேன். ஜட்ஜெல்லாம் வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்படி பாதியில எழுப்பிட்டீங்களே. சே, அசோக்கு ஷோக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன். செம்ம கனவு. ஐயா அப்படியே டிஆர் அவதாரமா என்னமா மாறிட்டு இருந்தேன். இப்படி எடுத்துனீங்களே பத்மா. ஹலோ சார், இன்னும் 1 ஹவர்ல ஆர்டிடி அஃபீஷியல்ஸோட மீட்டிங் இருக்கு உங்களுக்கு. ஓ, அதை நினைச்சிட்டு படுக்கும் போது தான் இப்படி கனவு வந்துருச்சு போல. சரி, உங்க ஃப்ரெண்ட் ஆதித்யா எனக்கோ நேரம் வந்துருவாங்க தானே? அவங்க கிளம்பிட்டாங்க, நீங்க கிளம்புங்க. சரி, நானும் கிளம்புறேன். இப்போ கிளம்புனா தான் அங்கே போய் சேர முடியும். இங்கே பாரிஸ் கார்னர்லேருந்து தொடப்பாக்கம் போகிறதுக்கு எவ்வளோ கடியான வேலை தெரியுமா? இந்த டிராஃபிக் ஜாமில் நாங்கள் போகிறதுக்கு இந்த பக்கமாக போனேன்னு வைங்களேன், திருப்பதியே ரீச் ஆகிடுவேன். ஆல் தி பெஸ்ட். உங்கள் வீட்டில் ஆர்த்தி எடுத்து அனுப்புகிற பழக்கம்லாம் கிடையாதா? உங்கள் அம்மா சொல்லி தரலையா? அங்கேயும் போய் டிஆர் ஸ்டைல பேசிட்டு இருக்காதீங்க. என்னை பற்றி என்ன வேணாலும் பேசுங்க, என் தலைவரை பற்றி எதுவும் பேசாதீங்க. அவரோட அருமை பெருமைலாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் கிளம்புறேன், அப்புறம் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகாக தான் இருக்கேன். சார். யோ, என்ன எவ்வளோ நேரம்? எங்கேயா மற்ற 2 பேரும்? சார், வர வழியில் டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்க சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் சார். இதோ வந்துடுவாங்க. அந்த வே தான். யோ, இது கார்பரேட் கம்பெனியா? அவங்க கொடுத்ததே 15 நிமிஷம். சாரி சார். இதனால தான் உன் ப்ராடக்ட் எல்லாம் திருட்டு போயிட்டு இருக்கானோ. யோ, கம்பெனி மீட்டிங் வர, அதை ஷேப் பண்ணிட்டு வரணும் தெரியாதா? சாரி சார், மறந்துட்டேன் சார். உள்ளே போகலாம் சார். உள்ளே போன உடனே பேசாமல் இருக்கணும். ம், நான் தான் பேசுவேன், நீ வாயை மூடிட்டு இருக்கணும். தெரியுதா? சரி சார். நான் ரிஹர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ தலையாட்டு வா. எஸ். வர சொல்லுங்க. ஐம் எக்ஸ்பெக்டிங் ஹர். ஹலோ ரேவதி, வா உக்காரு. எப்படி இருக்க? ஐம் ஃபைன். சாரி நம்பி, ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இவ்வளோ லேட் ஆயிடுது. உனக்கு ஒன்றும் லேட் ஆகலையே? எனக்கு என்ன குழந்தையா குட்டியா, சீக்கிரம் வீட்டுக்கு போகணுங்கிறதுக்கு. டோன்ட் ஈவன் ரிமைண்ட் மீ ஆஃப் தட். வீட்டுக்கு போய் என்ன டின்னர் இருக்குமோன்னு தெரியல. ஏன் சுவாமிநாதன் உனக்கும் சேர்த்து டின்னர் பண்ணி வச்சிருக்க மாட்டானா? பாவம், அவர் முன்ன மாதிரி இல்ல, அவருக்கும் வயசாருது இல்ல. அஃப்கோர்ஸ் யூ ஆர் ரைட். ஆமா, ஆஃபீஸ்லேருந்து டைரக்டா வரியே, ஏதாவது சாப்பிட்றியா? ஷல் ஐ ஆர்டர் சம்திங்? நோ, ஐ ஜஸ்ட் ஹேட் காஃபி அண்ட் சாண்ட்விச். ஆர் யூ ஷூர்? ஷுவர், வெரி ஷுவர். ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். ஐ ஹாவ் அ ப்ராப்ளம். எனக்கு ஆஃபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறா. ஐ ஃபீல் ஐவ் பீன் அன்ஃபேர்லி டினைட் ஆஃப் ப்ரொமோஷன் அட் ஒர்க் நம்பி. ஐ சி. எப்படி சொல்ற? எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் என்னோட 1 இயர் ஜூனியர் அவனுக்கு பேருக்கு. ஓ, ஏண்டா ப்ரமோஷன் கொடுக்கலன்னு கேட்டா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த மெட்டர்னிட்டி லீவோட எக்ஸ்டென்ஷன், பசங்களோட பப்ளிக் எக்ஸாம், ராகவோட சிக்கன் பாக்ஸ் போது எடுத்த லாஸ் ஆஃப் பே லீவு, பிளஸ் இப்ப ரீசெண்டா ஸ்மிதாவோட சிசேரியனுக்காக ஹியூஸ்டன் போனது, இதெல்லாம் காரணம் சொல்றாங்க. இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 9 மாசம் கூட லீவ் வராது. 32 இயர்ஸ் சர்வீஸ்ல இந்த 9 மாசம் லீவு ஒரு பெரிய விஷயமா? இதுக்காக என்னோட சீனியாரிட்டி டினை பண்ணணுமா?
வெல் சர்டன்லி இட்ஸ் அ ஜோக் பட் ஷியோர்லி நாட் ஃபார் யூ. ஏன்னா இது உன் கேரியர் சம்மந்தப்பட்டதாச்சே. டெல் மீ. எனக்கு ரியல் காரணம் தெரியும் நம்பி. என்னோட ஜெனரல் மேனேஜர் சேஷாத்ரி மகா ஷிடுமூஞ்சி அவர். எஸ், ஐ டூ ரிமெம்பர் திஸ் கை. ஸ்மிதா கல்யாணத்துல கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டியே, அவர் தானே? எக்ஸாக்ட்லி, அவரே தான். அவருக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. ஹீஸ் அ மேல் ஷாவனிஸ்ட். நான் வேற ஒரு அசர்ட்டிவ் டைப். எனக்கு தெரியாதா? கம் ஆன் நம்பி, எனக்கு ஏனோ தானோன்னு வேலை பண்ண பிடிக்காது. ஹீ டசன்ட் லைக் தட். அவரால் அதை பொறுக்கவே முடியாது. அதனால ஹீ இஸ் டிஸ்கிரிமினேட்டிங் அகேன்ஸ்ட் மீ. வெயிட், லெட் மீ கெட் திஸ் ப்ராப்ளம் ஸ்ட்ரெயிட். இப்போ நீ என்ன சொல்ற? there is a case of gender discrimination, right? கரெக்ட். பாலின பாகுபாடு. பாலின பாகுபாடு. தீபாவளிக்கு புது ஸ்வீட்டா? கம் ஆன் நம்பி, பி சீரியஸ். சும்மா தமாஷ் பண்ண. இப்போ நீ என்ன சொல்ற? நீ ஒரு லேடிங்கிறதுனால இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பழி வாங்குறாங்கன்ற அதானே? ஆஃப் கோர்ஸ், ஐ அம் a successful lady senior manager. அது ஆம்பளைங்களுக்கு பிடிக்கல. அதனால தான் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேங்கறாங்க. ரேவதி, இதெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரிக்கி சிச்சுவேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதையெல்லாம் நாம கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்னு சொன்னால் நிறைய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் தேவைப்படும். இஸ் இட் பாசிபிள்? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் ரெடி பண்ணுறேன். வெல், இஃப் தட் பி ஸோ, கோர்ட்டுக்கு போவோம். ஓகே. உன் கேஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு யங் அண்ட் காம்பிட்டன்ட் பாயை இந்த கேஸுக்கு அசைன் பண்ணுறேன். ஏன் நீ ஹேண்டில் பண்ண மாட்டியா? நீ இருக்கிறங்க தைரியத்தில் தான் நான் கேஸ் போடலானே முடிவு பண்ணேன். சரி, யங் அண்ட் காம்பிட்டன்ட்னு ஒன்னையே சொல்லிண்டியா? நல்ல தன்னடக்கம். ரேவதி, லுக், நான் கோர்ட்டுக்கு போய் ஆர்கியூ பண்ணியெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸில் இருக்கிற ப்ரெஷர் ஆஃப் ஒர்க்கில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. ஐ கான்ட் டூ திஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த கேஸை நீ தான் ஹேண்டில் பண்ணுற. நீ இருக்கிறங்கிற தைரியத்தில் தான் நான் கேஸ் போடலானே முடிவு பண்ணியிருக்கேன். இல்லைம்மா ரேவதி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. அதெல்லாம் கிடையாது. இவர்கிட்ட கேட்ட போது கூட நம்பி இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தா we will proceedனு சொல்லியிருக்காரு. சுவாமிநாதனே சொல்லிட்டானா? அப்புறம் அதுக்கு அப்பீல் ஏது? ஓகே, ஐ வில் அப்பியர் ஃபார் யூ. எக்ஸலன்ட் டிசிஷன் வக்கீல் சார். ஸோ நான் போய் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன். ஹே, இரு, என்ன அவசரம்? இப்போ தானே வந்த. ஆமாம், சுவாமிநாதன் எப்படி இருக்கான் அதை சொல்லு. அவருக்கு என்ன, 6 மாசத்துக்கு ஒரு தடவை யூஎஸ் போய் பொண்ணு பேரனோட சந்தோஷமா இருந்துட்டு வர்றாரு. he is enjoying his retired life. லக்கி ஃபெலோ. ஆமா, ராகவ் எங்க இருக்கான் இப்போ? பாம்பேல தான் இருக்கானா? ஆமா, மந்த்லி ட்வைஸ் மீட்டிங்னு வரான். நம்மளும் பசங்களை இப்படி பார்த்தா தானே உண்டு இந்த காலத்துல. ஓகே நம்பி, சாரி ஐ ஹவ் டேக்கன் மச் ஆஃப் யுவர் டைம். நோ, நாட் அட் ஆல். நெக்ஸ்ட் டைம் வரும்போது பேப்பர்ஸோட வரேன். கண்டிப்பா ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஷூர். பை. எங்க ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்னு கார்ப்பரேட் நினைக்கிறாரு. சார், இது உங்கள் ப்ராடக்டே கிடையாது சார். என் கிளைண்ட்ஸோட பல வருஷம் ஹார்ட் ஒர்க்கும் ட்ரீமையும் தான் இப்போ நீங்கள் ப்ராடக்டை ரிலீஸ் பண்ண போகிறீங்க. ஐ அக்செப்ட். பட் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. எவ்வளோ பணம் கொடுத்தா நீங்கள் சொல்கிற உங்கள் கிளைண்ட்ஸோட பேசிக் ஐடியாவை எங்களுக்கு கொடுக்க முடியும்? சார், என் கிளைண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்டை விற்கிறதாவே இல்லை சார். பாருங்க சார், விற்கிறதாவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ப்ராடக்ட் அவங்களோட தான் சொல்கிறதுக்கு என்கிட்ட போதுமான எவிடன்ஸ் இருக்குது. பேசாமல் நம்ம கோர்ட்டில் பேசிக்கலாம் சார். சி, இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக உங்கள் கிளைண்ட்ஸோடது கிடையாது. பேசிக் ஐடியா வேணால் அவங்களோட தான் இருக்கலாம். கோர்ட்டில் உங்களை ஃபேஸ் பண்ணுறது எங்கள் கம்பெனிக்கு பெரிய விஷயமே இல்லை. எங்கள் ஸ்டாஃப் அசோக், அவரை கை காமிச்சிட்டு நாங்கள் விலகிட முடியும். பட் லான்ச்சிங் டைமில் இது வேணான்னு எங்கள் சிஇஓ நினைக்கிறாரு. சொல்லுங்க, எவ்வளோ பணம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சார், இது இவங்க ஒருத்தரோட ஒரு நாள் ஒர்க் கிடையாது. பல வருஷம் ஹியூமன் ஒர்க் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக இதை பணத்துக்காக நாங்கள் வித்துற முடியாது. ஓகே, சி, இவரோட சேர்த்து உங்கள் கிளைண்ட்ஸ் 3 பேரா? ஆளுக்கு 60 lakhs பணம் தந்தா ஓகேவா? 60 சார், 60 lakhs சார். ஓகே சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சரின்னு சொல்லுங்க சார். என்ன, இந்த பணம் போதாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, 85 lakhs ஆஃபர். இதுக்கு மேலே சாரி, என்னால் எதுவும் பேச முடியாது. ஃபைனலாக சொல்கிறேன்,
85 lakhs. Okay? சரி சார். சார் ஓகே சார். Good. Deal. டீல் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? எதுக்காக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னு சொல்றீங்க? அவ புருஷன் அவளை அடிச்சுக்கிட்டே இருக்கா, அதனால வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. அவளால அங்க இருக்கவே முடியல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும். பதட்டப்படாதீங்கம்மா, ஜான்வி சொல்லட்டும். ஜான்வி நீங்க சொல்லுங்க முதல்ல இருந்து. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் பேர் கார்த்திக். we knew each other before. நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் யூஎஸ் போயிட்டோம். இப்போது இந்தியா வந்து 1 இயர் தான் ஆகுது. இங்கே வந்ததுலேருந்து தான் பிரச்சனையே. ஆக்சுவலி த திங் இஸ், எனக்கும் அவருடைய அப்பா அம்மாவுக்கும் ஒத்து வராது. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு அப்பவே ரொம்ப டிமாண்ட் பண்ணாங்க. என் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மேடம். அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்திலேயே அவங்க பிஹேவியர் எனக்கு பிடிக்கல. சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் பொண்ணு அமெரிக்காவில் இருக்க போறதை நினைச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லைங்களா? நாங்கள் அங்கே இருந்த வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இந்தியாவுக்கு வர சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் அவங்கக்கிட்ட எவ்வளோ சொன்னேன், ஆனால் அவங்க இந்தியாவுக்கு வரணும்னு என்னை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாங்க. கார்த்திக் வீட்டுக்கு போனதுலேருந்து ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். லேட் நைட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடாது, ஆஃபீஸ் கால்ஸ் அட்டென்ட் பண்ணக்கூடாது, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடக்கூடாது, பீரியட்ஸ் டைமில் சமையல் பண்ணக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அவங்க ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. அதை நான் மதிக்கிறேன். ஆனால் என் பர்சனல் இஷ்யூஸில் இன்டர்ஃபியர் ஆகுதுனால எப்பவுமே ஏற்றுக்க முடியாது. நீங்க சொல்ற இந்த காரணத்தெல்லாம் வச்சு ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது ஜான்வி. கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு கார்த்திக் கிட்ட சொல்லிட்டேன். ஆனாலும் கார்த்திக் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணாருங்கிறதால தான் நான் சம்மதிச்சேன். ஆனாலும் இப்போ ரீசெண்டாக கார்த்திக்கோட பிஹேவியர் நிறைய சேஞ்சஸ். அவர் அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு என்னோட கேரக்டர், பிஹேவியர், லைஃப் ஸ்டைல் எல்லாமே தப்புன்னு சொல்கிறார். ரீசெண்டாக அவர் அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்காக என்னை அரைஞ்சிட்டாரு. அவர் என்னை ஹராஸ் பண்ணதுக்கும் அரைஞ்சதுக்கும் தான் நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோன்னு போலீஸ் ஸ்டேஷன் போனேன். ஆனால் அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா கோர்ட் மூலமாக எஃப்ஐஆர் போடலான்னு கேள்விப்பட்டு தான் உங்ககிட்ட வந்தோம். நீங்க சொல்றது கரெக்ட் தான். மெஜிஸ்ட்ரேட் இந்த எஃப்ஐஆர் எடுத்துப்பாங்க. பட் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மூலமா டீல் பண்ணுறது தான் பெட்டர். அதுவும் கம்ப்ளைண்ட்டில் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹாரஸ்மெண்ட்னு. இதை போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம முதல்ல ஃபைல் பண்ணணும். ஸ்டேஷனுக்கு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்க கொடுத்த சீர்வரிசைக்கு எந்த விதமான பில்லும் ரிசிப்டும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மேடம். 498A படி கேஸ் போடுறதுக்கு டவுரி கேஸாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹாரஸ்மெண்ட்டே போகும். சரி, உங்கள் நகையெல்லாம் அவங்க திரும்ப கொடுத்துட்டாங்களா? இல்லை. ஆஸ் பர் லா கல்யாணத்தப்போ பொண்ணுக்கு போடுற சீர்வரிசை, நகை எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம். அதை யாருமே ரீட்டைன் பண்ண முடியாது. அதை மீறி பண்ணினாங்கன்னா இட்ஸ் கிரிமினல் ஆஃபென்ஸ். ஆனா அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே முரட்டுத்தனமா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார். நாங்க சொன்ன எதையுமே காதுல போட்டுக்கல மேடம். ஸ்டேஷனில் வேறு எதுவும் எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று பண்ணலாம், ஸ்டேஷன் வேண்டாம், அந்த ஏரியா ஏசிபியை போய் மீட் பண்ணுவோம். ஓகே மேடம்.